நண்பர்களே, ஐபிஎல்ல ஒரு விஷயம் மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. லீக் ஸ்டேஜ்ல ஃபயர் ஆயிருந்த டீம் நாக் அவுட்னு வந்ததும் கொலாப்ஸ் ஆகிடும். அப்படிதான் இந்த ஐபிஎல் 2026 எலிமினேட்டர் போட்டியிலும் நடந்திருக்கு. ஒரு பக்கம் இந்த தடவை கப்பு வந்து எஸ்ஆர்எச் கிட்ட தான் போகும்னு ரசிகர்கள் ஃபுல்லா கான்பிடென்டா இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு போட்டி, ஒரே ஒரு பிளேயர் மொத்த கதையும் தலைகீழா மாத்திட்டாரு. அவர்தான் ஆர்ஆரோட இளம் புயல் வைபவ் சூரியவன்ஷி. முல்லன்பூர்ல நடந்த எலிமினேட்டர் மேட்ச்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி நடந்துச்சு. டாஸ், பிரஷர், நாக் அவுட் டென்ஷன் இது எல்லாமே இருந்துச்சு. ஆனா வைபவ் பேட்டிங்க்கு வந்ததுக்கு அப்புறம் எஸ்ஆர்எச் பவுலர்ஸ்க்கு லிட்ரலி தூக்கமே போயிருக்கும். வெறும் 29 பால்ல 97 ரன்கள், 12 சிக்ஸர்கள், 5 4கள் எடுத்தாரு. அதாவது அவர் பேட் பண்ணல, எஸ்ஆர்எச் பவுலிங்க துவம்சம் பண்ணிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல ரசிகர்கள் எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, இது ஐபிஎல் மேட்சா இல்லனா பேட்டிங் பிராக்டிஸா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு டாமினேஷன். அதிலும் குறிப்பா எஸ்ஆர்எச் இந்த சீசன் முழுக்க என்ன பண்ணிச்சு, எதிர் அணிகளை டாமினேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா நாக் அவுட் பிரஷர்னு வந்ததும் அதே எஸ்ஆர்எச் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆர்ஆர் அணி 243 ரன்கள் அடிச்சதுக்கு அப்புறம் ரசிகர்களுக்கு இன்னுமே ஒரு ஹோப் இருந்துச்சு. எஸ்ஆர்எச் பேட்டிங் லைனப் ஸ்ட்ராங் தானே, கண்டிப்பா சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ரியாலிட்டி என்ன நடந்துச்சு, ஒருத்தர் வந்தாங்க, சில ஷாட்ஸ் தான் அடிச்சாங்க. அப்புறம் பெவிலியன், அதுக்கப்புறம் இசான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி, சலில் அரோரா யாருமே லாங் இன்னிங்ஸ் விளையாடவே முடியல. முக்கியமா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆரம்பத்திலேயே டாப் ஆர்டரை டிஸ்மேண்டில் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் ரெகுலரா விழுந்துகிட்டே இருந்துச்சு. இறுதியில என்ன நடந்துச்சு, எஸ்ஆர்எச் வெறும் 196 ரன்கள்ல ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 47 ரன்கள் டிஃபரன்ஸ்ல கப் கனவு முடிஞ்சே போச்சு. ஆனா நண்பர்களே, இந்த மேட்ச்ல இன்னொரு விஷயம் தான் சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டே இருக்கு. அது கிரிக்கெட் இல்ல, அது காவ்யா மாறன் அவங்களோட ரியாக்ஷன். எப்போதுமே ஸ்டேடியம்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கிற காவ்யா பாப்பா இந்த தடவை ரொம்ப எமோஷனலா இருந்தாங்க. கேமரா க்ளோஸ் அப்ல காட்டும் போது அவர் கண்கள்ல கண்ணீர் தெளிவா தெரிஞ்சிச்சு. அதை ஹைட் பண்ண ட்ரை பண்ணாலும் ஃபேன்ஸ் உடனே அதை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டே இருக்கு. பல ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சீசன் எஸ்ஆர்எச் டிசர்வ் பண்ணிச்சு, இப்படி வெளியே இருக்க கூடாது அப்படின்னு நிறைய ரசிகர்கள் நினைச்சாங்க. காவ்யா மாறன் அவங்களோட ரியாக்ஷன் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எமோஷனல் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதுல ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணது என்ன தெரியுமா, தோல்விக்கு பிறகும் காவ்யா மாறன் அவர்கள் கிரவுண்டுக்கு நேரா போய் ஆர்ஆர் பிளேயர்ஸ் கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணி வாழ்த்துனாங்க. முக்கியமா தனியா மேட்சை மாத்திய வைபவ் சூரியவன்ஷியிடம் போய் பர்சனலி அப்ரிஷியேட்டும் பண்ணாங்க. அந்த மூமெண்ட்ஸ் தான் இப்போ ரசிகர்களை இன்னுமே எமோஷனல் ஆக்குது. வைபவும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தலை குனிஞ்சி தேங்க்ஸ் சொன்னாரு. அதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். நண்பர்களே, வெற்றி வந்தா செலிப்ரேட் பண்றது ஈஸி, ஆனா தோல்விக்கு பிறகும் டிக்னிட்டி மெயின்டைன் பண்றது தான் பெரிய விஷயம். அதனால இப்போ பல கிரிக்கெட் ஃபேன்ஸ் எஸ்ஆர்எச் வந்து தோத்து போயிருக்கலாம், ஆனா காவ்யா மாறன் ஹார்ட்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, எஸ்ஆர்எச் எங்க தவறு பண்ணுச்சு? வைபவ் சூரியவன்ஷி நெக்ஸ்ட் ஐபிஎல் சூப்பர் ஸ்டாரா? காவ்யா மாறன் ரியாக்ஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. உள்ளதை பேசி நல்லதை பகிர்ந்து நல்ல நாளை உருவாக்குவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.